மனைவியரை நான் நெருங்கவும் செய்வேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார். ஆக இவையெல்லாம் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியங்களை எதையும் மனிதன் செய்யக்கூடாது. திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது, இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அழகிய வாழ்வாதாரங்களையும் தூய்மையான உணவுப் பொருட்களையும் இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தையும் உங்களுக்கு வேண்டாம் என்று தடை செய்தது யார்? திருமறையில் வசனம். ஆக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கான். இறைவன் வாழ்க்கையிலே பல அலங்காரங்கள், நல்ல உணவுப் பொருட்கள், வாழ்வாதாரங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் இறைவன் கொடுத்திருக்க. இதையே வேணான்னு சொல்ற. ஆக தடை செய்யப்பட்டது என்னது? தவறான முறையிலே பொருள் ஈட்டுவது, தவறான முறையிலே பொருளை செலவழிப்பது, மானக்கேடான அருவருக்கு தகுந்த காரியங்களை செய்வது, நிர்வாணமாக இருப்பது, அரைகுறை ஆடை அணிவது, ஓரின சேர்க்கை செய்வது, விபச்சாரம் புரிவது, ஆபாசத்தில் ஈடுபடுவது, இதுதான் அருவருக்கு தகுந்த செயலை தவிர இயற்கையாக நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நாம் மறுப்பது ஒரு வகையில் சுயமரியாதை இழக்கின்ற செயலாகத்தான் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக உலக ஆசைகளுக்கு மயங்கி காரியங்களை செய்வதும் சுயமரியாதை இல்லாத மனிதனுடைய போக்கு. புகழுக்காக, பணத்திற்காக, பதவிக்காக மனுஷன் எவ்வளவு கீழே இறங்குறான் பாருங்க. எவ்வளவு கீழே இறங்கி வரான். வரதட்சணை வாங்குறான் பணத்துக்காக, ஆசை, பேராசை, உழைக்காமலே சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையில தன்னோடு காலமெல்லாம் வாழப்போகிற ஒரு மனைவி இடத்திலே போய் கரம் நீட்டி பணம் வாங்குகிறானே, இதைவிட சுயமரியாதை இல்லாத செயல் இந்த உலகத்தில் எதுவாக இருக்க முடியும்? இவனை விலைமகன் என்று அழைத்தால் என்ன தப்பு? அதே போல லஞ்சம் வாங்குபவர்கள், அரசு ஊழியர்கள், அவர்களுக்கு சம்பளம் தரப்படுகிறது, போனஸ் தரப்படுகிறது, பணி உயர்வு தரப்படுகிறது, எல்லாம் தரப்படுகிறது. அதுக்கு மேல என்னையா லஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு? வெக்கம் இல்லை உனக்கு? நீ மரியாதை இதை வாங்கியிருப்பாயா? எத்தனை பேரை நோவினை செய்து வாங்கியிருக்கிறாய். லஞ்சம் கொடுக்குறவங்க சும்மா சந்தோஷமாக உனக்கு கொடுக்குறான். முதியோர் பென்ஷன் வாங்குற இடத்திலே கூட லஞ்சம் வாங்குகிறாயே நீ. வெள்ளத்திலே மாட்டிக்கொண்ட இடத்துல வெள்ள நிவாரண உதவி வாங்க வந்த இடத்துல கூட நீ லஞ்சம் வாங்குகிறாயே. இதெல்லாம் உனக்கு கொஞ்சமாவது மனச்சாட்சி இருக்கிறதா? சுயமரியாதை இருக்கிறதா? ஆக பணத்துக்காக இன்னும் சிலர் தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக பணக்காரரிடத்திலே, வசதி படைத்தவரிடத்திலே கூனி குறுகி நிற்பது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், பணக்காரர்கள் முன் கூனி குறுகி நிற்பவன் இறை நம்பிக்கையில் 1/3 பகுதியை இழந்து விட்டான். பணக்காரர்களுக்கு முன்னர் கூனி குறுகி நிற்பவன் இறை நம்பிக்கையில் 1/3 பகுதியை இழந்து விட்டான் என்று சொன்னார். ஆக பல்ல காட்டுறது, இழிக்கிறது, அந்த காலத்தில் புலவர்கள் எல்லாம் பரிசில் பெறுவதற்காக மன்னரை புகழ்வது, கோழையா இருப்பான் அவனை போய் பெரிய வீரங்கிறது, கஞ்சனா இருப்பான் அவனை போய் வள்ளலுங்கிறது. ஆக இவையெல்லாம் மரியாதை குறைக்கின்ற செயல்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லோ இன் அப்து தீனார், யார் தீனார்களுக்கு அடிமையாகிவிட்டார்களோ அவர்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆக பணத்துக்கு அடிமையிடாத. பணம் உனக்கு அடிமையா இருக்கணும். நீ சொல்றபடி பணம் கேட்கணும், பணம் சொல்றபடி நீ கேட்கக்கூடாது. ஆகவே உலக ஆசைகளுக்காக நம்முடைய மரியாதையை விட்டு கூடாது. நபிகள் நாயகத்திற்கு இறைவன் ஒரு கட்டளை இடுகிறான். 30-60 வசனத்திலே வருகிறது, நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள், இறை வாக்கு உண்மையானது நம்பிக்கையிலே இருங்கள். நம்பிக்கை கொள்ளாதவர்கள் உங்களை மதிப்பற்றவராக காணக்கூடாது. நம்பிக்கை இல்லாத மக்கள் உம்மை மதிப்பற்றவராக காணக்கூடாது. மரியாதையோடு உண்மை பார்க்கணும், மதிப்பச்சத்தோடு உண்மை பார்க்க வேண்டும். அந்த நிலையை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலையை இறைவன் சொல்கிறான். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை அதற்கு இலக்கணமாக திகழ்ந்தது. எவ்வளவு ஆசை வார்த்தைகள். குறைஷி குல தலைவன், நபிகள் நாயகத்தினுடைய எதிரி கூட்டத்தைச் சேர்ந்த தலைவன் பெருமானிடத்திலே வந்து சொன்னான், முகம்மதே உமக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டும் சொல்லும். அரேபியாவினுடைய அதிபராக வேண்டுமா? நாங்கள் ஆக்கி விடுகிறோம். செல்வம் வேண்டுமா? உமது காலடியிலே கொண்டு கொட்டுகிறோம். அழகிய பெண் வேண்டுமா? உமக்கு மனம் முடித்து தருகிறோம் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் பதிலே சொல்லல. பதில் சொல்லும் அளவுக்கு முக்கியமான விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தில் சொல்றதற்கு தகுதி படைத்த விஷயங்களுக்கு தான் பதில் சொல்லணும். இது மாதிரி கேவலமான விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் திருமறையிலே இருந்து
சில வசனங்களை மட்டும் அவர்களுக்கு ஓதி காட்டி அனுப்பி வைத்து விட்டார்கள். இதுதான் பதில் போ. அதை போல அவருக்கு மிகவும் ஆதரவாக இருந்த பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் நபிகள் நாயகத்தை அழைத்து சொன்னார்கள், மகனே இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, இந்த மார்க்கத்தை நீ விட்டுவிடக்கூடாதா, இந்த இஸ்லாத்தை விட்டுவிடக்கூடாதா என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், எனது வலது கரத்திலே சூரியனையும் எனது இடது கரத்திலே சந்திரனை கொடுத்தாலும் எனது கொள்கையை நான் விடமாட்டேன். ஒன்று கொள்கையிலே வெற்றி அல்லது வீர மரணம், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நிகழ வேண்டும். ஆக கொள்கையாளர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். ஆசை வார்த்தைகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் ஏளனங்களுக்கும் ஏகடியங்களுக்கும் அவர்கள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள். ஆக பணத்துக்கு வெளியே போய்விடக்கூடாது, சுயமரியாதை இருக்கணும். டாக்டரா எந்த கமிஷனும் வாங்கக்கூடாது, அதான் டாக்டருக்கு சுயமரியாதை. வக்கீலுக்கு என்ன சுயமரியாதை? வழக்கை இழுத்தடிப்பதற்காக வாய்தா வாங்குவது வக்கீலுக்கு சுயமரியாதை இழுக்கு. ஆக இப்படி ஒவ்வொரு துறையிலே உள்ளவர்களும் தங்களது சுயமரியாதை பேணி பாதுகாக்க வேண்டும். ஆக உலக ஆசைகளுக்கு நாம் மயங்கிவிடக்கூடாது. அடுத்தபடியாக ஒழுக்கம், நேர்மை தவறு இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் சுயமரியாதை இல்லாதவர்கள். பொருள் ஈட்டுதல், நியாயமான நேர்மையான வழிமுறைகளிலே சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிக்காதவன் சுயமரியாதை இல்லாதவன். நபிகள் நாயகம் சொல்றார்கள், சிறந்த சம்பாத்தியம் எது என்று சொல்கிற போது தனது கடத்தால் உழைத்து மோசடி செய்யாமல் பொய் பேசாமல் சம்பாதிக்கிற சம்பாத்தியம்தான் சம்பாத்தியத்திலேயே சிறந்த சம்பாத்தியம். அது குறைவாக கூட இருக்கலாம். ஏமாற்று மோசடி செய்து பல லட்சங்களை குவிப்பவனை விட நேர்மையாக உழைத்து சில ஆயிரங்களை சம்பாதிப்பவன் சுயமரியாதை உள்ளவன். கடனை வாங்கினா கடனை ஒழுங்கா திருப்பி கொடுக்கணும். கடன் கொடுப்பதற்கான சக்தி வந்த பிறகும் அதை கொடுக்காம இருக்காம பாருங்க, அவன் சுயமரியாதை இல்லாதவன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், திருப்பி கொடுக்கின்ற எண்ணமின்றியே பெறப்படுகிற கடன் திருட்டு. திருப்பி கொடுக்கிற எண்ணமின்றியே பெறப்படுகிற கடன் திருட்டு. வாங்குற போதே கொடுக்கிற நோக்கம் கிடையாது, எப்படி ஏமாத்திடலாங்கிற நோக்கத்தோட தான் வாங்குறது, அது திருட்டு தானே. இன்னொரு முறை சொன்னார்கள், கடனை அடைக்க சக்தி பெற்றிருந்தும் அடைக்காமல் இழுத்தெழுத்து கொண்டே போவது அவனுடைய மானம் பறிபோவதையும் அவனுக்கு தண்டனை கிடைப்பதையும் அவனுக்கு நியாயப்படுத்துகிறது. ஆக கொடுக்கிற சக்தி வந்தாச்சு, ஆனா கொடுக்க மாட்டான். இதன் மூலமாக அவன் எந்த நிலைக்கு தன்னை ஆளாக்கிக் கொள்கிறான், தனது மானம் பறிபோவதை பற்றியும் அவனுக்கு தண்டனை கிடைப்பதையும் அவனே நியாயப்படுத்தி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக ஒவ்வொரு நிலைகளிலும் நம்முடைய சுயமரியாதை பேண வேண்டும். மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்வது, பல பேருக்கு இது சிரிப்பு, ஜோக் அடிக்கிறதுக்காகவே பொய் சொல்றது, இதுவும் ஒரு சுயமரியாதை இல்லாத வேலை. என்ன என்ன ஆயிடும், நாளடைவில் உங்களை ஒரு ஜோக்கர்னு ஆக்கிடுவாங்க. ஜோக்கர்னு ஆக்கிட்டு அந்தாடா அவன் ஃப்ராடு, என்ன வேணாலும் பொய் சொல்லுவான் அவன், உங்களுக்கு மரியாதை இருக்காது சமுதாயத்தில். இன்னொரு கருத்தையும் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அழைக்காமலே விருந்துக்கு செல்வது சுயமரியாதை இல்லாத செயல். அழைக்காமலே விருந்துக்கு செல்வது, அழைக்காமலே விருந்துக்கு செல்பவர்கள் திருடனாக நுழைகிறார்கள், கொள்ளை அடிப்பவர்களாக வெளியேறுகிறார்கள். இன்னைக்கு பல கல்யாண வீடுகளில் திணறாங்க. 1000 பேர் அழைச்சிட்டு பார்த்தா 1500 நிற்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல அவனுக்கு. ஆகவே அழையா விருந்தாளிகளாக செல்வதும் கூட ஒரு சுயமரியாதை இல்லாத செயல். ஆக ஒழுக்கம், நேர்மை இவற்றை பின்பற்றுவது. கோழைகள் சுயமரியாதை இல்லாதவர். உயிருக்கு பயந்து வாழ்றது, அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத நாள் இல்லை அவனி இல்லை என்று சொல்வார்களே, தினமும் செத்து பொழைக்கிறான். ஒவ்வொரு நாளும் பயந்தே சாவுறான், என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ. ஆக ஒரு வீரன் இப்படி இருக்க மாட்டான். எதுக்கு அஞ்சனுமோ அதுக்கு அஞ்சனும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு அஞ்ச வேண்டியதான், தேவையில்லாத விஷயங்களுக்கு ஏன் அஞ்ச வேண்டும்? ஏனென்றால் எதுக்கு பயப்படுறீங்க? உயிருக்கு ஏன் பயப்படுறீங்க? அந்த உயிர் எத்தனை நாட்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது உங்கள் கரங்களிலே இருக்கிறதா? நீங்களால் முடிவு செய்ய முடியுமா? எந்த நாளில், எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த விதத்தில் உங்கள் உயிர் பறிக்கப்பட வேண்டும் என்று இறைவன் நாடுகின்றானோ அதன்படி நடக்கும்.
ஒவ்வொருவருக்கும் ஒரு தவணையை நாம் நிர்ணயம் செய்திருக்கிறோம், அதில் சிறிதவும் முந்தவும் மாட்டோம் பிந்தவும் மாட்டோம் என்று இறைவன் சொல்கிறான். ஆகவே விதிக்கப்பட்ட நேரத்தில் வந்து சேரும், நீங்கள் உறுதியான கோட்டைகளிலே உட்கார்ந்து கொண்டாலும் சரி என்று திருமறை சொல்கிறது. ஆகவே நீங்கள் சத்தியத்திற்காக குரல் கொடுங்கள். அதே போல செல்வத்தை பற்றி சொல்லுகிற போதும் இறைவன் நாடிய செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் உங்களுக்கு எவ்வளவு வர வேண்டும் என்று விதித்திருக்கிறானோ அது உங்களை வந்து சேரும். ஆகவே அஞ்சி இந்த உலகத்திலே வாழ வேண்டிய தேவையில்லை. சத்தியத்திற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. உண்மையை சொன்னால் துன்பங்கள் வரும் என்பதற்காக நீங்கள் முடங்கி விடாதீர்கள். அது உங்களுடைய சுயமரியாதைக்கு நீங்களே இழுக்கு ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். இப்படி சொன்னா அது எப்படிங்க எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி வீரமா இருக்க முடியுமா? எல்லாராலையும் முடியுமா? அதையும் குர்ஆன் சொல்லுது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யும். மஸ்ததாத்தும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யும். முடிந்த அளவு என்பதற்கு ரெண்டு பொருள் கொள்ளலாம். உங்களுடைய சக்திக்கு அதிகமாகவும் நீங்கள் செய்ய வேண்டாம், உங்கள் சக்திக்கு குறைவாகவும் நீங்கள் செய்ய வேண்டாம், இல்லையா? சக்தி இந்த அளவு இந்த அளவு வரை செல்லலாம் என்பது உங்களுக்கு தெரியும், அந்த அளவு வரைக்கும் போங்க. இதற்கு மேல் சென்றால் பிரச்சனைகள் என்றால் குறைத்துக் கொள்ளுங்கள். அதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, தீமைகளை கண்டால் கரத்தால் தடு, அது முடியாத போது நாவினால் தடு, அதுவும் முடியாத போது மனத்தளவில் தடு. ஆனால் அது இறை நம்பிக்கையில் கீழான பகுதி. இறை நம்பிக்கை உயர்ந்த பகுதி எது? கரத்தால் தடுப்பது. நடுப்பகுதி எது? நாவால் தடுப்பது. கீழ்ப்பகுதி எது? மனசிலையாவது வெறுப்பது, அந்த தீமையை வெறுப்பது, அது தன்னளவிலே தடுத்துக் கொள்வது. ஆக எவ்வளவு முடியுமோ அதை செய். ஆகவே கோழைகள் சுயமரியாதை இல்லாதவர்கள். நபிகள் நாயகத்திலிருந்து ஒருவர் கேட்டார், என்னுடைய செல்வத்தை ஒருவன் அபகரித்துக் கொண்டால் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவர் கேட்டார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், விடாத, அந்த அபகரிப்பை நீ விடாதே என்று சொன்னார்கள். அப்போது அவர் சொன்னார், அவன் என்னோடு சண்டை போடுகிறானே என்று சொன்னார். நீயும் சண்டை போடு. நான் கொல்லப்பட்டு விட்டால், ஒருவேளை அந்த சண்டையில் நான் கொல்லப்பட்டு விட்டால் எனது நிலை என்ன என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீ ஒரு வீர தியாகி, ஷஹீத் என்ற நிலை உனக்கு கிடைக்கும். சரி, எனது எதிரி கொல்லப்பட்டு விட்டால் அவன் நரகவாசி. ஏனென்றால் அவன் அழிவுக்காக சண்டை போட வந்தான், அதிலே அவன் செத்து விட்டான், அவன் நரகவாசி. நீ சத்தியத்திற்காக போராடினாய். ஆகவே ஒருவனுடைய உடைமைகள் பறிக்கப்படுகிற போது அநியாயமாக விட்டுக் கொடுக்கலாம், அதுல தப்பில்லை, விட்டுக் கொடுக்கலாம், எனக்கு தேவையில்லைன்னு விட்டுக் கொடுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒருவன் அநியாயமாக பறிக்கிற போது நாம் அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இந்த சமுதாயத்திலே இந்த அநியாயங்கள் பல்கி பெருகும். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இப்போ உங்க நிலத்தை ஒருத்தன் போய் பத்திரம் தயாரிச்சு சொத்தை பிடிக்கிட்டு போயிடறான், விட்டு கொடுத்துருவீங்களா? ஆக அந்த அநீதியை எதிர்த்து போராட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆக கோழைகளாக இருக்கக்கூடாது. அதே போல சுயமரியாதை, சோம்பேறிகளும் சுயமரியாதை இல்லாதவர்கள். எந்த வேலையும் செய்யறதில்லை, உழைக்காமலே சாப்பிட்டு இருக்கிறது. யாரோ உழைப்பான், இவன் சாப்பிட்டு இருக்கிறது. மனைவியினுடைய வருமானத்திலே சாப்பிட்டு இருக்கிறது. உனக்கு உழைக்கின்ற திறன் இல்லை, ஊனம் அல்லது நோய் என்றால் அது வேற விஷயம். உழைக்கிற சக்தியை வைத்துக்கொண்டு தனது மனைவியினுடைய சம்பாத்தியத்திலே சாப்பிட்டு கொண்டிருப்பது, அல்லது வேற எவனுடைய சம்பாத்தியத்தில் வாங்குறது, அல்லது என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பிச்சை எடுக்கிறது, அல்லது பணக்கார இடத்துல போய் கூலி குறுகி கொண்டு பணத்தை வாங்கி கொண்டிருப்பது, இவையெல்லாம் சுயமரியாதை இல்லாத செயல்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உழைத்து உண்ணும் உணவே உணவில் சிறந்த உணவு. உழைத்து உண்ணும், தனது கரத்தால் உழைத்து உண்ணும் செலவுதான் மிகச் சிறந்த செலவு. ஒருமுறை சொன்னார்கள், எவரிடமும் கையேந்துவதில்லை என்று என்னிடத்திலே நீங்கள் உறுதிமொழி கொடுத்தால் உங்களுக்கு சோனம் கிடைக்கும் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள். இன்னொரு முறை சொன்னார்கள், பிச்சை எடுப்பதை விட விறகு வெட்டி பிழைப்பதே மேல். பிச்சை எடுப்பதை விட விறகு வெட்டி பிழைப்பதே மேல். பெருமாடத்திலிருந்து ஒரு தர்மம் கேட்டார். நபிகள் நாயகம் சொன்னாங்க, என்ன சாமா இருக்கு உங்ககிட்டன்னு கேட்டாங்க. அந்த ஆள் சொன்னார், இது இருக்கு சட்டுமுட்டு சாமாங்க, அதெல்லாம் வித்துட்டு வா. ஒரு 2 திரகம் சேர்ந்தது. ஒரு திரகத்தை உன் செலவுக்கு வச்சுக்கோ. ஒரு திரகத்தை போய் வச்சு ஒரு கோடாரியும் ஒரு கயிறையும் வாங்கி கொண்டு காட்டிலே போய்
விறகு வெட்டி பிழை என்று சொன்னார்கள். அவன் பிழைத்து பின்னர் பெருமானிடத்திலே வந்து சேர்ந்தான். சந்தோஷமாக சொன்னார்கள், இப்போ சுயமரியாதை இருக்க நீ. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருக்க வேண்டும். வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரமே சிறந்தது. நாம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், வாங்குபவர்களாகவா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது? ஆக உழைக்க வேண்டும். இன்னொரு முறை சொன்னார்கள், வசதி இருந்தும் எவன் பிச்சை எடுக்கிறானோ, வசதி இருந்தும் எவன் பிச்சை எடுக்கிறானோ அவன் நரக நெருப்பைத்தான் தனது கரத்தில் சுமந்து கொள்கிறான். இன்னைக்கு பல பேர் வசதி இருக்கு, இருந்துகிட்டு பிச்சை எடுக்கிறவன் இருக்கிறான். மக்களிடத்திலே வந்து கையேந்துகிறான். மக்களுடைய இரக்க குணத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு புனித நாளிலோ ஒரு ரமலான் மாதத்திலோ அல்லது நாளிலோ போனா தந்துருவாங்க என்று சொல்லி பிச்சை எடுப்போர் இருக்கிறார்கள். இவர்கள் சம்பாதிப்பது முழுக்க முழுக்க ஹராம், தவறானது, தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருள். அதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, நரக நெருப்பைத்தான் கரத்திலே சுமந்து கொண்டு செல்கிறான். ஆக உழைக்கணும், சுயமரியாதை உள்ளவனா உழைக்கணும். நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு சொல்றாங்க, நீ குதிரையில் ஏறிய பிறகு உனது சாட்டை கீழே விழுந்து விட்டால் அதை பிறரிடத்திலே எடுத்து கேட்காதே, நீயே இறங்கி அடின்னு சொன்னார்கள். ஆனால் அடுத்தவன்ட்ட வேலை வாங்கக்கூடாது. சில ஆட்கள் பார்க்கலாம், இருந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளாக பார்த்து அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, பேனை போடு, சுவிட்சை போடு, ஒரு வேலையும் செய்ய மாட்டான். உடல்ல வலு வைத்துக்கிட்டு எந்த நோயும் இல்லாத நிலையில் இவ்வாறு செய்வது சுயமரியாதை இல்லாத செயல். நம்முடைய வேலைகளை நாமே செய்ய வேண்டும். பெருமானார் அவர்கள் வீட்டிலே துணி துவைத்தார்கள், பால் கறந்தார்கள், சட்டை தைத்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். நாடாளுகின்ற வேந்தராக இருந்தும், ஆன்மீக தலைவராக இருந்தும், நீதிபதியாக இருந்தும், இராணுவ தளபதியாக இருந்தும் குடும்ப வேலைகளை செய்வதற்கு அவர்கள் வெட்கப்பட்டதில்லை. ஆக சோம்பேறிகள் சுயமரியாதை இல்லாதவர்கள். அடுத்தது, கொடுத்த கடமையை முறையாக நிறைவேற்றாதவர்கள் சுயமரியாதை இல்லாதவர்கள். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு அலுவலகத்திலேயோ அரசு அலுவலகத்திலேயோ தனியார் நிறுவனத்திலேயோ வேலை செய்கிறோம்னா வாங்குற சம்பளத்துக்கு உழைக்கணும்.